வந்து விட்டால் கொள்கை வேறு உறவு வேறு என்பதை இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில முன்மாதிரியா எடுத்துக்கிறாங்க. இந்த இறை மறுப்பாளனை என் மீது சாட்டி விடாதையா அல்லாஹ், என்னை டச் பண்ணிடக்கூடாது. சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையே நாங்கள் தொங்கோட்டம் ஓடி அங்கே 7 தடவைகள் சுற்றி வந்து வலம் வருகிறோமே, அந்த அம்மையாருடைய வாழ்க்கையில் நடந்த ஆக பெரும் தியாகம். அதை எங்களுக்கு وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், உற்ற தோழர்கள், கியாமத் நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கின்ற அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்திலே அரஃபாவுடைய நோன்பை நோற்றவர்களாக நாளைய தினம் ஹஜ் பெருநாளை கொண்டாடுவதற்காக நாம் எல்லாம் தயாராக இருக்கிறோம். இந்த ஹஜ் பெருநாள் என்பது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே இடம்பெற்ற வரலாற்று சம்பவங்களை அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாருக்கு கியாமத் நாள் வரைக்கும் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாக மாற்றி இருக்கிறான். ஹஜ்ஜிலே நாம் செய்கிற அனைத்து காரியங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள். இந்த பெருநாளுடைய கதாநாயகனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் ஹீரோ. அவருடைய வாழ்க்கையை நினைவு கூறுகின்ற, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய கொள்கை பிடிப்பை நினைவு கூறுகின்ற, அவர் இறைவனுக்காக இந்த உலகத்திலே செய்த தியாகங்களை நினைவு கூறுகின்ற ஒரு நாளைத்தான் நாம் எல்லாம் நாளைய தினம் எதிர்பார்த்திருக்கிறோம். இந்த நாள் என்பது வெறுமனே புத்தாடைகள் அணிந்து, பட்டாசுகள் கொளுத்தி, சொந்த பந்தங்களை சந்தித்து உண்டு புசித்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நாள் மாத்திரம் கிடையாது. இந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு கொள்கை உறுதியை படிப்பினையாக சொல்ல வேண்டும். இப்ராஹிம் நபியுடைய வரலாற்றை பேசுகிற கேட்கின்ற மக்களிடத்திலே அந்த இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவங்கள் நமக்கு ஒரு படிப்பினையாக மாற வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை அவருடைய வாழ்க்கையோடு ஒட்டி உரசி பார்த்து, அந்த மாமனிதர் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கையை போல இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்று இறைவன் நமக்கு பணிக்கிறான். நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடும் பொழுது ஃபத்தபி மில்லத்த இப்ராஹீம் ஹனீஃபா, அல்லாஹ்வை முற்றுமுழுதாக சார்ந்து நின்றாரே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்,
அந்த இப்ராஹீமை நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரோல் மாடலா எடுத்துக்கங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றணுங்கிறான் அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். அவர் இறைவனிடத்திலே மிகப்பெரிய சிறப்புகளையும் பெற்றிருக்கிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறப்புகளை எல்லாம் நீங்கள் தேடி பார்த்தீர்கள் என்றால், அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களில் தனக்கு நண்பனாக ஆக்கிக் கொண்டவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த உலகத்திலே இத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா என்று அல்லாஹ் உலகத்திற்கு பிரகடனமும் செய்தான். இப்ராஹீமை அல்லாஹ்வாகிய நான் என் உற்ற நண்பனாக ஆக்கிக் கொண்டேன் என்று அல்லாஹ் தன் நண்பன் என்று அறிவித்த ஒரு மனிதராக இந்த உலகத்திலே இப்ராஹிம் நபியை அல்லாஹ் அடையாளப்படுத்தி இருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் நீங்கள் தான் ரோல் மாடலாக நான் ஆக்கப் போகிறேன், உங்களைத்தான் ஆக்கப் போறேன், நீங்க தான் முன்னோடி என்று அல்லாஹ் அறிவிக்கிறான். ஏன் அப்படி அறிவிக்கிறான் என்றால், அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகளை அவருடைய வாழ்க்கையிலே கொடுத்தான். எந்த சோதனையை அல்லாஹ் அவருடைய வாழ்க்கைக்கு கொடுத்தாலும் இறைவனுடைய கட்டளைன்னு வந்துட்டா யாரெல்லாம் நீ சொன்னதா அப்படின்னு சரணடைந்து போய் விடுவார்கள். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. அல்லாஹ் எந்த பரீட்சை வைத்தாலும் அந்த பரீட்சையில 100க்கு 100 மார்க்ஸ் எடுக்கணுமா எடுத்துருவாரு. அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் பிசகி மனசு தளர்ந்து எப்படி அல்லாஹ் இதை பண்றது என்றெல்லாம் அந்த கேள்விக்கே இடம் கிடையாது இப்ராஹிம் நபியோட வாழ்க்கையில. இறைவன் ஒரு கட்டளை இட்டு விட்டால், وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ அவருடைய ரப்பு அவரை சோதித்தால், அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைன்னு வந்துட்டா ஃபஅத்தம்மஹுன்ன எந்த கட்டளையா இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. சொன்னது என் ரப்பு என்றால் கட்டுப்பட்டு அதை நடைமுறைப்படுத்தி விடுவார். அதனால அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு சொல்லுகிறான், இப்ராஹீமே உன்னை நாங்கள் இந்த மனித குலத்திற்கு இமாமாக, முன்னோடியாக, தலைவராக ஆக்குகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர்களாக இந்த உலகத்திற்கு அல்லாஹ்வே அடையாளப்படுத்துகிறான். நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலே பிறந்த அத்தனை கோடானு கோடி மனிதர்களையும் அல்லாஹ் மறுமை நாளில் எழுப்புகிற நேரத்தில் பிறந்த அந்த தோற்றத்திலேதான் அல்லாஹு தஆலா ஒட்டு துணி இல்லாமல் மனிதர்களை எழுப்புவான். அப்படி எழுப்புகிற நாளிலே முதலாக அல்லாஹு தஆலா ஆடை அணிவிப்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இவ்வளவு சிறப்புகளையும் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபிக்கு கொடுத்திருக்கிறான் என்றால், அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய ரப்பு எதை சொன்னாலும் கட்டுப்படுகிற மனிதராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். கட்டுப்பாடு என்பது சகோதரர்களே, இப்ராஹிம் நபி கிட்ட இருந்து நீ படிச்சுக்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், அந்த வாழ்க்கையை, அவருடைய வாழ்வின் பகுதிகளைத்தான் அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்திலே மிக பெரும் கடமைகளில் ஒன்றாக ஆக்கியிருக்கிறான். வசதி இருக்கிற மக்கள் நீங்கள் அந்த கஅபத்துல்லாவை, மக்காவை தரிசித்து ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மிளறுகிறது என்றால் சகோதரர்களே, அந்த நபி வாழ்ந்த வாழ்க்கையை நாளைய தினம் நினைவு கூற இருக்கிறோம். அவரை நினைவு கூறுகிற நாளிலே வெறுமனே நாங்கள் எங்களுடைய சந்தோஷத்தை, ஆடைகளை புதிதாக ஆயிரக்கணக்கில் கொடுத்து வாங்கி உடுத்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது அல்ல. அதை வெளிப்படுத்துங்க, ஆனால் அந்த நபியுடைய வாழ்க்கையை நம்முடைய முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழுகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கட்டளையிடுகிறான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் இன்ன ஸலாத்தி, நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய தொழுகை, இன்ன ஸலாத்தி வ நுசுக்கி என்னுடைய வணக்க வழிபாடுகள், வ மஹ்யாய வ மமாத்தி நான் வாழுவது மரணிப்பது எல்லாமே லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் இந்த அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்வுக்குரியது. என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடுகள், நான் இந்த உலகத்தில் வாழுவது, என்னுடைய மரணம், இது அத்தனையும் என்னுடைய ரப்புக்கானது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு, லா ஷரீக லஹு, அவனுக்கு நான் இணை வைக்க கூடாது, அவனுக்கு எந்த ஒரு இணையையும் இந்த உலகத்திலே நான் ஏற்படுத்தி விடக் கூடாது. வபிதாலிக உமிர்து,
அப்படித்தான் நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். ஏகத்துவத்தோடு இறைவனுக்கு இணை வைக்காத ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். வஅன அவ்வலுல் முஸ்லிமீன், நான் தான் முஸ்லிம்களில் முதலாமவனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிடுகிறான். முஸ்லிம்களில் முதலாமவனாக என்றால் நம்பர் 1 நீ வாழ்ந்து காட்டணும், முஸ்லிம்களுக்கு முன்னோடியாக திகழ வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிடுகிறான் என்று அல்லாஹு தஆலா நபிகள் நாயகத்தை சொல்லுகிறான். இந்த வாழ்க்கை ஏகத்துவ வாழ்க்கை தான் இப்ராஹிம் நபியுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை ஏகத்துவ இமாம் என்று இந்த உலகம் சொல்லுகிற அளவுக்கு அப்படி வாழ்ந்ததாக சொல்லுகிறான். அந்த நபியுடைய வாழ்க்கையில சகோதரர்களே, ஒரு சமுதாயம் செய்ய வேண்டிய பணியை, ஒரு ஊர் சேர்ந்து செய்ய வேண்டிய காரியங்களை அந்த ஒற்றை மனிதராக இப்ராஹிம் நபி செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு ஊரார் செய்ய வேண்டிய கடமை, ஒரு ஊரே சேர்ந்து செய்ய வேண்டிய பணியை ஊர் எதிர்க்க, அந்த நாட்டிலே இருக்கின்ற அரசன் எதிர்க்க, தன் குடும்பம் எதிர்க்க, ஒட்டுமொத்த மனிதர்களையும் எதிர்த்து நின்று ஒற்றை மனிதனாக தன்னந்தனியாக அந்த சமுதாயத்திலே ஏகத்துவத்தை வீர முழக்கம் போட்டவர்கள் தான் இப்ராஹிம் நபி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனாலதான் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன், இப்ராஹிம் ஒரு சமுதாயத்தை போன்று திகழ்ந்தார். ஒரு சமுதாயம் என்று சொன்ன ஒரு மனுஷன் என்றால் அடையாளம் காணுகிறோம், இந்த ஆள் இருக்கிறான். ஆனா ஒரு சமுதாயம் எனும் பொழுது நாம் உதாரணத்துக்கு சொல்லுவோம், இந்த ஆள் 10 மனுஷனுக்கு சமனானவன்டா, அப்படி ஒரு ஆள் தான். ஆனா 10 பேருக்கு சமமும். அல்லாஹ் தஆலா எப்படி இப்ராஹிம் நபியை அடையாளப்படுத்துறான்? ஒரு சமுதாயத்திற்கு ஒப்பானவர். ஒரு ஊர், ஒரு சமுதாயம் என்றால் ஒரு சமுதாயம் செய்ய வேண்டிய பணி என்பது சகோதரர்களே, ஒட்டுமொத்த ஊரும் திரண்டு செய்ய வேண்டிய காரியங்களை இப்ராஹிம் நபி செய்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை முழுக்க ஏகத்துவத்தை எடுத்து சொன்னதும், ஏகத்துவத்திற்கு எதிராக இந்த உலகத்திலே முளைத்த இணை வைப்பை களையெடுத்ததும் தான் சகோதரர்களே. அதற்காக இழக்க வேண்டிய எது வந்தாலும் இழப்பதற்கு தயார் என்று நின்றவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த ஏகத்துவ பாதையில் நடந்து கொண்டிருக்கிற நாம், வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், ஏகத்துவவாதிகள் என்று அடையாளம் சொல்லுகிற நாம், அந்த நபியுடைய வாழ்க்கையை இந்த உலகத்துல எடுத்து நடக்கிறோமா என்பதற்குத்தான் இந்த வரலாறை மீட்டுகிறோம். இப்ராஹிம் நபி வாழ்க்கை எப்போதும் கேட்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த ஹஜ் பெருநாளிலே ஜுமுஆக்களிலும் பேசுகிறார்கள், ஹஜ் பெருநாளிலும் பேசுகிறார்கள். பேசுவதனால் என்ன மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தோம் என்பதை சிந்திப்பதற்காக மீட்டுகிறோம் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த பணியை சொல்லும் பொழுது அவர் ஒரு சமுதாயமாக நின்று செஞ்சாரு என்று சொல்லிட்டு, அப்படி நின்று ஒரு சமுதாயத்தை போல நின்று அந்த இப்ராஹிம் நபி செஞ்ச காரணத்தினாலதான் நபியே சும்மா அவுஹைனா இலைக்க, இதே மேட்டரை, இதே செய்தியை உங்களுக்கு நாங்கள் வஹியாக அறிவிக்கிறோம். ஏன் அறிவிக்கிறோம்? அனித்தபிய மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் நபியை ஃபாலோ பண்ணுங்க, இப்ராஹீமை நீங்கள் பின்பற்றி நடங்கள். அவர் வமா கான மினல் முஸ்ரிக்கீன், இணை வைக்கிறவராக இருக்கவில்லை. அவருடைய வாழ்க்கையில் இணை வைப்புக்கு எந்த ஒரு சாயலும் அவருடைய வாழ்க்கையில் காண முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவர்கள் இந்த கட்டளைகளை எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள் என்றால், அவருடைய இளமை பருவத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். இளமை பருவத்திலே வாழுகிற நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற வாலிபர்களுக்கெல்லாம் இதை அல்லாஹ் முன்னோடியாக்குகிறான். இளமை பருவத்திலே, கட்டிளமை பருவத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்பை யார் என்று தேடுகிறார்கள், சிந்திக்கிறார்கள், இரவை பார்க்கிறார்கள், பகலை பார்க்கிறார்கள், சூரியன் சந்திரனை பார்க்கிறார்கள், நட்சத்திரங்களை பார்க்கிறார்கள். இது எல்லாம் மறைந்து போகிறது. மறைகின்ற எதுவும் என் ரப்பாக இருக்க முடியாது. மறையாமல், மரணிக்காமல் நிலைத்திருக்கிற ஒருவன் தான் என் இறைவனாக இருக்க முடியும் என்று இப்ராஹிம் நபியுடைய இளமை பருவத்திலேயே இப்ராஹிம் நபி அந்த கொள்கையை தேர்வு செய்கிறார்கள். அல்லாஹ் இந்த கொள்கையை இப்ராஹிம் நபிக்கு கொடுக்கிறான். கொடுத்தால் இப்ராஹிம் நபி என்ன செய்யணும்? இந்த ஏகத்துவத்தை தான் அங்க சொல்லணும். அங்க சொல்றதாக இருந்தால் அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற இதற்கு எதிரான கொள்கைக்காக அவர்கள் எதிராக பேச வேண்டும். அந்த சமுதாயத்தில்தான்
இணை வைப்பு என்ற கொள்கை தலைவிரித்து ஆடுகிறது. ஆளாளுக்கு என்று சிலையை செஞ்சு வச்சு வணங்க கும்பிட ஆரம்பிச்சு அது கடவுள் என்ற நம்பிக்கையிலே அந்த சமுதாயம் இருக்குது. அப்ப இப்ராஹிம் நபி இதுக்கு எதிராக எல்லாம் பிரச்சாரம் பண்றாரு. ஏன்னா பேசாத, பார்க்காத, நடக்காத, பிடிக்காத, எந்த சக்தியும் இல்லாத, தனக்குத்தானே நலவு செய்ய முடியாத வெறும் கல்லை கடவுள் என்று வணங்குறீங்க, இப்படின்னு அவர் ஏத்துக்குவானா? ஏத்துக்க மாட்டான். அப்ப இதை அவர் பிரச்சாரம் செய்யும் போது இப்ராஹிம் நபிக்கு எதிராக அந்த சமுதாயத்திலே பெரும் சலசலப்புகள், பெரும் எதிர்ப்புகள் எல்லாம் வருகிறது. இந்த பிரச்சாரத்தை இவர் செய்யற நேரம் எவ்வளவு அறிவுபூர்வமாக, தர்க்க ரீதியாக, அழகாக, துணிச்சலோடு இந்த சமுதாயத்திற்கு சொன்னார்கள் என்றால் சகோதரர்களே, இவர் அந்த சமுதாயத்திற்கு பகிரங்கமாகவே சொல்லுகிறார், நான் உங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் படிப்பிச்சு தருவேன், உங்களுக்கெல்லாம் ஒரு பாடத்தை நான் புகட்டுவேன் அப்படிங்கிறாரு. எந்த வயசு? ரத்தம் கொதிக்கிற வயசு, இளமையோடு இருக்கிற வயசு, அந்த சமூகத்திலே அவ்வளவு எதிர்ப்பும் இருக்கிறது. அப்போ சொல்றாரு, உங்களுக்கெல்லாம் நான் ஒரு பாடம் படிப்பிப்பேன். தான் சொல்லுகிற ரப்பை இந்த உலகத்திலே ஏற்க எவனும் தயாராக இருக்கவில்லை. அப்ப அந்த சமுதாயம் அவர்களுடைய திருவிழா கொண்டாடுகிற நாள்ல போயிடுறாங்க. இவர் போய் எதை தவறு என்று சொன்னாரோ அங்கிருந்து அவர்களுடைய ஒட்டுமொத்த சிலையையும் உடைக்கிறாரு. கோடாரி காம்பை எடுத்துட்டு போய் உடைக்கிறாரு. உடைச்சி எல்லாம் தரமட்டமா சுக்குநூறா வீசிட்டு அங்க இருக்கிற பெரிய ஒரு சிலையிட கழுத்துல கோடாரி காம்பை கொழுவிட்டு இப்ராஹிம் நபி வந்துடுறாரு. மன் ஃபஅல ஹாதா பி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம். இப்ராஹிம் நபியை கூப்பிட்டு எல்லாம் திரும்பி பார்க்கிறாங்க. இவ்வளவு நம்மட கடவுள் எல்லாம் உடைச்சு சேதாரமா போய் கிடக்குது, எவன் தான் இந்த காரியத்தை பண்ணினவன் அப்படின்னு பொழுது யுகாலு லஹு இப்ராஹிம் யுதுக்கரு ஃபத்தன் யுகாலு லஹு இப்ராஹிம். இதையெல்லாம் செய்யக்கூடாது, வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் தெரிஞ்சான் ஊருக்குள்ள, இப்ராஹிமா தான் இருக்கணும். கூப்பிடுறா இப்ராஹிம். இப்ராஹிம் நபியை அழைத்து கேட்கிறார்கள், மன் ஃபஅல ஹாதா பி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம். இப்ராஹிம் இதெல்லாம் பண்ணினது எவன்? இப்ராஹிம் நபி சொல்லி இருக்கலாமா, நான் தான் பண்ணினேன், என்ன பண்ணுவேன்னு கேட்டிருக்கிறோமா இல்லையா? எவ்வளவு அழகாக அவர்களுடைய கொள்கை தவறு என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், நீ என்ன கூப்பிட்டு கேட்கிறியப்பா, என்ன ஏன் கேட்கணும்? நீ கடவுள் என்று நம்புகிற, உன்னுடைய கடவுள் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிற, சக்தி வாய்ந்தது என்று நம்புகிற உன் கடவுள்கிட்ட போய் கேள்ற, உடைய உடைச்சது யாருன்னு அப்படிங்கிறாரு. அப்ப அவர்கள் எல்லாம் தலை கூனி குறுகி கீழே தொங்கி திரும்ப கேட்கிறாங்க, இப்ராஹிம் கல்லு பேசாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இதைத்தானடா இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தேன். கல்லு பேசாது, பார்க்காது, உடைச்சி சுக்குநூறாகி போட்டு இருக்குது, தன்னையத்தானே காப்பாத்திக்கிற கூட முடியல, இதைய போய் கடவுள்னு நம்பிக்கிட்டு இருக்கிறியடா அப்படின்னு இப்ராஹிம் சொல்லும் பொழுது ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, இவர் தான் அந்த ஆளு. இப்ராஹிமை தூக்கி எறியுங்கடா நரகத்துக்குள்ள, நெருப்பு குழிக்குள்ள அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஊர் கூடி அந்த நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறிய சமுதாயம் தீர்மானிக்கிறது. காலு அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், ஹர்ரிகூஹு, இவர் நெருப்புல போட்டு எரியுங்கடாண்டாங்க. இந்த இப்ராஹிமை தூக்கி நெருப்புல போட்டு எரிச்சிருங்க. வன்சுரு ஆலிகத்துக்கும், உடைக்கப்பட்ட சேதப்படுத்தப்பட்ட உங்களுடைய கடவுள்களுக்கு உதவி செய்யுங்கள். அப்போ அதுதான் கடவுளுங்கிறான். உடைச்சி எல்லாம் வீசியாச்சு, ஆனாலும் என்ன நம்புறான்னா, இதான் எங்க கடவுள், இதுக்கு உதவி பண்ணணும்னா இந்த இப்ராஹிம் மோசமான ஆளை போட்டு நெருப்புல எரிச்சிருங்க அப்படின்னு அந்த மக்களிடத்திலே அங்கிருந்த அதிகாரிகள், அதிகார பலத்திலே இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இப்ராஹிம் நபியை அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறிகிறாங்க. எந்த வயசுன்னு யோசிச்சு பாருங்க, எந்த வயசுல தூக்கி எறிகிறான் நெருப்புக்க? அப்ப எவ்வளவு ஒரு கட்ஸ் அவருக்கு இருந்திருக்கணும். தன்னுடைய ரப்பின் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை, இறைவனை சார்ந்து நின்ற அவர்கள் அந்த இறைவன் மீது கொண்டிருந்த ஆழமான அந்த நம்பிக்கை இருக்கிறது சகோதரர்களே. தனக்கு இது நேரும் அவர் தெரியாமத்தான் செஞ்சிருப்பாரா? ஊரு உலகம் கூடி எதிர்க்காதுன்னு தெரிஞ்சுதான் இதை செஞ்சிருப்பாரா? நிச்சயமாக தெரிந்திருக்கும். எவனும் அவருக்கு சப்போர்ட்டும் கிடையாது. இவரை தூக்கி நெருப்புல போட்டு எரியுங்கடான்னு சொல்லும் பொழுது அந்த நெருப்பிலே தூக்கி இப்ராஹிம் நபியை போடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையிலே காட்டுகிறான். எதிர்த்தவர்கள் இப்ராஹிம் நபியை பார்த்துக் கொண்டிருந்த அத்தனை மக்களுக்கும் யானாரு கூனி பரதன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், சாந்தமா போயிரு, இப்ராஹிமை எரிக்காத என்று கட்டளையிட்டோம். நெருப்பும் அப்படி மாறிடுச்சு. சும்மா சாதாரணமா நடமாடுற மாதிரி நெருப்பு குண்டத்துக்கு இருந்தா அவனுக்கு எப்படி இருக்கும்?
இந்த பெரிய அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தியதற்கு பிறகு சில மனிதர்கள் இப்ராஹிம் நபியை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஏகத்துவத்திலே பயணித்த இப்ராஹிம் நபியுடைய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் என்றால் இப்படி ஒரு கொள்கை முழக்கத்தை இந்த அளவு வீரத்தோடு தைரியத்தோடு இந்த சமுதாயத்திலே ஏந்தி செல்லுகிற இளைஞர்கள் இருக்கிறார்களா? சமுதாயத்தில் வருகிற எதிர்ப்புகளுக்கு, குடும்பத்தில் வருகிற எதிர்ப்புகளுக்கு, அச்சுறுத்தல்களுக்கு, பயமுறுத்தல்களுக்கு இந்த சமூகத்திலே கொள்கையை இழந்துவிட்டு விட்டுக் கொடுத்த எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். தடம் புரண்டு வழிகேட்டை நோக்கி சென்றவர்கள் இருக்கிறார்கள். உயிருக்கு பயந்து ஏகத்துவத்தை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை என்ன சொல்லுகிறது? எரிச்சா கூட விட மாட்டேன்டா, தூக்கி போடு. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், என் இறைவன் என்னை பாதுகாப்பான் என்ற அந்த கொள்கை முழக்கம் இருக்கிறதே சகோதரர்களே. பெருநாள் கொண்டாடுவதற்கு புத்தாடை வாங்குகிற ஒவ்வொரு இளைஞனும் உள்ளத்திலே இருத்திக் கொள்ளுங்கள், என் இறைவனுக்காக இந்த ஏகத்துவத்தை சுமந்த மனிதனாக நான் இந்த உலகத்தில் இருக்கிறேனா? இப்ராஹிம் நபி எரிக்கப்பட்டாலும் இந்த உலகத்திலே கொள்கைக்காக தடம் புரண்டு போகவில்லை சகோதரர்களே. எரிச்சு பாடுறான்னு நின்னாரு, எதிர்த்து நின்றார்கள். ஒரு ஊர் கூடி எதிர்த்து அவரை எரிக்க துணிந்த சமயத்திலும் என் இறைவன் பாதுகாப்பான் என்ற நம்பிக்கை சகோதரர்களே, அந்த ஈமானிய உறுதியை சுமந்தவர்களால் மட்டும்தான் ஏகத்துவத்தில் நிலைக்க முடியும் சகோதரர்களே. அதுதான் உண்மையான கொள்கையின் வெளிப்பாடு என்பதை நீங்களும் நானும் இந்த வரலாற்றில் பாடம் படிக்க வேண்டும் சகோதரர்களே. இது இப்ராஹிம் நபியுடைய வரலாறு சொல்லித் தருகின்ற படிப்பினை நமக்கு. இன்றைக்கு எத்தனையோ கொள்கைவாதிகள் வந்தவர்கள், தொழுதவர்கள், சுஜூது செய்தவர்கள், உறக்க இந்த கொள்கையை பேசியவர்கள், மேடையிலோர முகங்களை காட்டியவர்கள் எல்லாம் சாதாரண அற்ப விஷயங்களுக்காக இந்த உலகத்திலே வழிகேட்டை நோக்கி போனவர்கள் இருக்கிறார்கள் சகோதரர்களே. உயிரை இழந்தாலும், இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் இந்த கொள்கையை இழந்து விடக்கூடாது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் இந்த உலகத்திலே நெருப்பிலே தூக்கி வீசப்பட்டாலும், இரண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும் இணை வைத்து விடாதீர்கள் என்றார்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதீர்கள். இணை வைப்பு என்ற மிகப்பெரிய அந்த மாபாதகமான செயலுக்கு எதிராகத்தான் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை இருந்தது என்று அல்லாஹ் இதன் மூலம் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அரசனா இருந்தாலும் எதிர்த்து நிற்பன்றவர்கள் தான் இப்ராஹிம் நபி. அந்த வரலாற்றை அல்லாஹ் சொல்லுகிறான். அரசனுக்கு முன்னாலே போய் நின்று இப்ராஹிம் நபி இந்த பிரச்சாரத்தை செய்தார்கள். ஒரு ஆட்சியில் இருக்கின்ற தலைவன், அவ்வளவு பலமும் அதிகாரமும் இருக்கிறது. அந்த தலைவனுக்கு முன்னால போய் நின்று இப்ராஹிம் நபி இஸ்லாத்திற்காக வாக்குவாதம் செய்கிறார்கள். எப்படி வாக்குவாதம்? அவன் கொள்கை தப்புன்னு, ஏன் கொள்கை கரெக்ட். அப்ப அவன் கொள்கையை தப்புங்கிறதுனா அதுக்குரிய அறிவு வரைக்கும் இருக்கணும். அந்த அறிவோடுதான் சென்றார்கள், கொள்கை தெளிவோடுதான் சென்றார்கள். அந்த அரசனை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க். ஆட்சி வழங்கப்பட்ட ஒருவன் தன்னுடைய ரப்பை பற்றி இப்ராஹிம் இடத்திலே தர்க்கம் செய்தானே, விவாதம் செய்தானே, அவனை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிம் நபி அவரிடத்துல போய் சொல்றாரு அந்த ஆட்சியாளன் கிட்ட, இது காலலகு இப்ராஹிமு. இப்ராஹிம் அந்த ஆட்சியாளனிடம் சொன்னார், இது கால இப்ராஹிமு ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத். என் இறைவன் உயிர்ப்பிப்பான், மரணிக்க செய்வான். என்ற ரப்பு எப்படிப்பட்டவன்? அவன் உசுராக்குவான், மரணிக்க செய்வான். அப்படின்ற உடனே இவனும் அதெல்லாம் ஒரு மேட்ராடா, சாவடிக்கிறது உசுறு கொடுக்கிறது ஒரு வேலையா? கால ஆன உஹ்யி வ உமீத், நானும் தான் பண்ணுவேன்னா நீ எப்படி பண்ணுவேன்? இப்படி மௌத்தாக்குவியா, இப்படி உசுராக்குவியா? இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கே போகல இப்ராஹிம் நபி. ஒத்த ஆர்கியூமெண்ட் தான், இதை என் இறைவன் பண்ணுவான், நானும் பண்ணுவேன். பண்ணுவியா? ஓகே. அந்த ஆர்கியூமெண்ட்ல அவன் ஏதோ அவனுக்கு சமாளிக்கிறது கொண்டு இருக்குது விளங்குது, எதையோ சொல்லி சமாளிச்சிருவான். அப்ப அடுத்த ஆர்கியூமெண்ட் உடனே தூக்கி போட்டாரு. சரிப்பா, உன்னால அது முடியும்னா இதை பண்ணு அப்படின்னு அடுத்த ஆர்கியூமெண்ட் வைக்கிறாரு. என்னுடைய இறைவன் ஃபஇன்னல்லாஹ யஅதி பிஸ்ஸம்ஸி மினல் மஸ்ரிகி ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப். என்னுடைய இறைவன் கிழக்கிலே
சூரியனை உதிக்க செய்கிறான், உனக்கு ஆற்றல் இருந்தா மேற்கிலே இருந்து கொண்டு வாடான்னாரு. பபுஹித்தல்லதி கவர், வாயடைத்து நின்றான். அங்க சமாளிக்க இயலாது. அங்க என்னுடைய இறைவனுக்குரிய ஆற்றல் என்ன? என் இறைவன் அவன் நினைத்ததை செய்கிற அதிகாரம் உடையவன். கிழக்கை உதிக்க செய்வான், அங்கே இருந்து உதிக்க செய்வான்டா. என் ரப்பு கிழக்கே உதிக்க செய்கிறான். உனக்கு ஆற்றல் இருந்தால் நீ அந்த சக்தி பெற்றவன் என்ன, மேற்கிலே இருந்து கொண்டு வாடான்னாரு. அவனால பண்ண முடியுமா? வாயடைத்து நின்றார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அரசனா இருந்தாலும் சொல்லுவண்டா அப்படிங்கிறது இப்ராஹிம் நபியுடைய வரலாறு சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் சொன்னாங்க, இந்த உலகத்திலே நீங்கள் செய்கிற ஜிஹாதிகளில் பெரும் ஜிஹாதி என்ன தெரியுமா? நீங்கள் அதிகாரம் உள்ள, அடக்கி ஆளுகிற, சர்வ அதிகாரம் கொண்ட ஒரு அரசனிடத்திலே போய் கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா, கலிமத்துல் ஹக்கி ஹியல் உல்யா, இந்த உலகத்திலே சத்தியம் என்று நீங்கள் நினைக்கின்ற உயர்ந்த கொள்கையை அவனிடத்தில் சொல்லுவது என்றார்கள் சகோதரர்களே. இன்னைக்கு சமாதானம், சாந்தி என்று பேசிக்கொண்டு எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து நாங்கள் நல்லிணக்கம் என்ற கொள்கையை விடுகின்ற மக்களை போன்றல்ல இப்ராஹிம் நபி வாழ்ந்தவர்கள். அரசனா இருந்தாலும் தப்பு தான், ஆண்டியா இருந்தாலும் தப்பு தான். அரசனுக்கும் ஆண்டிக்கும் தனித்தனி கொள்கைகள், வித்தியாசங்கள் அல்ல என்று உடைத்து பேசியவர்கள் இப்ராஹிம். அரசனுக்கே சொன்ன வாப்பாக்கு சொல்லாம இருப்பாரா? அரசனுக்கே இந்த பிரச்சாரம் தந்த வாப்பாக்கு சொல்லாம இருப்பாரா? சொன்னார்கள். தன்னுடைய தந்தைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இப்ராஹிம் தன் தந்தை இடத்துல போய் கேட்டாரு, யா அபத்தி, என்னுடைய தந்தையே, லிம தாபுது மாலா யஸ்மஉ வலா யுப்சிர், கேட்காத பார்க்காத கல்ல போய் ஏன் வாப்பா வணங்குற நீ என்று அவர் கேட்டு, வலா யுக்னி அன்க ஷைஆ, இது உனக்கு ஒன்றும் பண்ணாது, அதுக்கு எந்த ஒரு சக்தியும் இல்ல, ஏன் இத போய் வணங்குறேன்னு தன்னை வாப்பாக்கும் பிரச்சாரம் செஞ்சாரு. வாப்பா கிட்ட போய் சொல்லேலுமா? கொள்கையை நீ சொல்லணும். வாப்பாவா இருந்தாலும், உம்மாவா இருந்தாலும், கூட பிறந்தவனா இருந்தாலும், இந்த நாட்டை ஆளுகிறவனாக இருந்தாலும் அவர்களுக்கும் இது எத்தி வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இப்ராஹிம் நபியுடைய கொள்கை சகோதரர்களே. சொல்லுகிறார்கள். சொல்லும் பொழுது, யா அபத்தி லா தாபுதி ஷைத்தான், ஷைத்தான வணங்காத என்றாரு. அப்ப அல்லாஹ் வணங்கப்படுகிறவைகளை இப்ராஹிம் நபி ஷைத்தான் அதை வணங்காதேங்கிறாங்க. அப்படி சொன்ன இப்ராஹிம் நபியை பார்த்து வாப்பா சொன்னாரு, கால இப்ராஹிம் நபியோட வாப்பா சொல்றாரு, அராகிபுன் அன்தான் ஆலிஹத்தியா இப்ராஹிம், இப்ராஹிமே, எங்கட அப்பன் பாட்டன் பூட்டன் காலத்துல இருந்து நாங்க நம்பி வார எங்க கடவுள்கள் கொள்கையில இருந்து எங்களை திசை திருப்ப முயற்சி செய்றியா? எங்களை வழிகெடுக்க முயற்சி செய்றியாடா அப்படின்னு சொல்லிட்டு, லஇல்லம் தந்தஹி, இத சொல்றத நீ விடலன்னா லஅர்ஜுமன்னக, மகன் பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன், கல்லால அடிச்சே உன்னைய கொண்டு போட்டுருவேன்டாரு. பாப்பா மகனுக்கு சொல்றாரு, நீ இத சொல்றத நிப்பாட்டலன்னு வை, உன்னைய மகன் கூட பார்க்காம கல்லால அடிச்சு கொண்டு போட்டுருவன். வகுஜுருனி அன்னி மலியா, தொலைஞ்சி என் கண் முன்னாடி நிக்காம எங்கேயாவது போயிருந்தாரு. அப்ப வாப்பாக்கு சொன்னாரு, என்னுடைய தந்தையே, நான் சொல்றது என் கடமை, ஆனா உனக்காக நான் ரப்பு கிட்ட மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னாரு. அல்லாஹ்விடத்துல சலாமுன் அலைக்க, உனக்கு அமைதியும் சாந்தியும் உண்டாகட்டும், சஅஸ்தக்ஃபிரு லக ரப்பி, என்னுடைய ரப்பிடம் நான் உனக்காக மன்னிப்பு கேட்பேன். என் வாப்பா, நீ என்னைய பெத்தவன் அப்படின்னு அந்த பாசத்துல நான் உனக்காக என் ரப்பு கிட்ட கேட்பேன்னாரு. அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவன், இரக்கம் உள்ளவன் என்று அவர் சொன்னத அல்லாஹ் சொல்லிட்டு, ஃபலம்மா தபய்யன அன்னஹு அதுவன் லில்லாஹி தபர்ரஅ மின்ஹு, இப்ராஹிம் நபி அல்லாஹ் கூப்பிட்டு சொன்னான், அவனுக்காக நீ பேசுவியா இப்ராஹிம்? அவன் அல்லாஹ்ட விரோதி இப்ராஹிம், ஓ வாப்பாவா இருக்கலாம், ஓ ரப்புட விரோதி அவன் என்று அல்லாஹ் சொன்னான். ஃபலம்மா தபய்யன அன்னஹு அதுவன் லில்லாஹ், அந்த ஆசர் இப்ராஹிம் நபியுடைய வாப்பா அல்லாஹ்வுடைய விரோதி என்று எப்போது தெரிய வந்தது சகோதரர்களே, அன்னைக்கே உனக்கு எனக்கு உள்ள உறவு கிடையாது. தபர்ரஅ மின்ஹு, இனிமே உனக்காக என் இறைவனிடம் நான் பேச மாட்டேன் என்று சொன்னவர்கள் இப்ராஹிம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஊருக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள், மக்களிடத்திலே சொல்லுகிறார்கள், அரசனிடத்திலே சொல்லுகிறார்கள், தந்தையிடத்திலே சொல்லுகிறார்கள். எல்லா மனிதர்களும் வெறுக்க, தன்னை இந்த சமுதாயமே எரித்து அழித்து விட வேண்டும் என்று நினைக்க
அந்த சமுதாயத்திற்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகப்பெரிய ஒரு கொள்கை பிரகடனம் செய்கிறார்கள். சகோதரர்களே, இந்த கொள்கை பிரகடனத்தோடு இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் வாழ வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லுகிறான், கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு. இப்ராஹிம் இடத்திலும் அவரை ஏற்றுக்கொண்ட மூமின்களிடத்திலும் உங்களுக்கு அழகான ஒரு முன்மாதிரி இருக்கிறது, அழகிய முன்மாதிரி இருக்கிறது. என்ன அந்த முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்லுகிறான், காலிது காலூலி கௌமிஹிம். அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள், இன்னா புராஅ மின்கும், உங்களை எல்லாம் விட்டு நாங்கள் விலகி விடுகிறோம். உனக்கு எனக்கு எந்த ஒட்டுறவும் கிடையாதுடா. கொள்கைதான். அப்பன் பாட்டன் பூட்டன் மாமன் மச்சான் உறவு இதெல்லாம் வெளியே. கொள்கை என்று வந்து விட்டால் கொள்கை வேறு, உறவு வேறு என்பதை இப்ராஹிம் நபியோட வாழ்க்கையில முன்மாதிரியா எடுத்துக்கிறாங்களா. நாங்க எப்படி ஒரு தட்டிலே உண்ணுகிறோம், ஒரே பாயிலே உறங்கி மகிழ்கிறோம், நாங்கள் கைகுலுக்கி கட்டியணைத்து மானக்கா செய்து முத்தம் கொடுத்து அன்பை பரிமாறிக்கொள்கிறோம். அவ என்ன கொள்கை, என் கொள்கை என்ன, அவனுக்கு எனக்கும் இந்த கொள்கையிலே ஒற்றுறவு வருமா என்றெல்லாம் சிந்திக்காத ஒரு சமுதாயமாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இவர்கள் அறிவித்த இந்த கொள்கை பிரகடனம் இருக்கிறதே சகோதரர்களே, இவர்கள் எப்படிப்பட்ட கொள்கையை உரத்து சொன்னார்கள் என்றால், இன்னா புராஉ மின்கும், உங்களுக்கு எங்களுக்கு ஒட்டுறவு கிடையாது, உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்கள் விலகிக் கொள்கிறோம். வமிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், உங்களை விட்டும் விலகுகிறோம். நீங்கள் அல்லாஹ்வை விடுத்து யாரை நம்பிக்கை கொண்டு வணங்குகிறீர்களோ அவர்களை விட்டும் நாங்கள் விலகுகிறோம் என்று சொல்லிவிட்டு, கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் அடியோடு மறுத்து விட்டோம். அடிய டோட்டலா மறுத்துட்டோம்டா அப்படின்ட்டார் இப்ராஹிம் நபி. கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் மறுத்து விட்டோம் என்று இப்ராஹிம் நபி சொல்லிவிட்டு, இதுதான் அந்த கொள்கை பிரகடனம். வபதா பைனனா வபைனகுமுல் அதாவத்து வல் பஹ்லாஉ ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா. இந்த நாளில் இருந்து இப்ராஹிம் நபி அந்த சமுதாயத்தை பார்த்து பேசுகிறாரே, அந்த நாளில் இருந்து இன்றைய தினம் தொட்டு உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் பகையும் வெறுப்பும் ஆரம்பித்து விட்டது. என்றென்றைக்கும் பகை, என்றென்றைக்கும் வெறுப்பு. எதுவரைக்கும்? ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா, அல்லாஹ் ஒருவரை நீங்கள் ஏற்கின்ற வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, உங்களுக்கும் எங்களுக்கும் ஒட்டுறவு இல்லை, உங்களுக்கும் எங்களுக்கும் கை கொடுத்து கைலாக செய்து கட்டியணைத்து வாழக்கா செய்கிற அந்த நிலைப்பாடு இல்லை. கொள்கையில் நீங்கள் வேறு நாங்கள் வேறு என்று இப்ராஹிம் நபி அவர்கள் அறிவித்ததிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி, அல்லாஹ் இப்ராஹிம் தன்னுடைய வாப்பாவுக்கு சொன்ன அந்த வார்த்தையில மட்டும் உங்களுக்கு முன்மாதிரி இல்ல. தன் வாப்பா சிறுக்கில இருந்தா, வழிகேட்டுல இருந்தா, அனாச்சாரத்துல இருந்தா, அல்லாஹ்வுக்கு எதிராக இருந்தா, என் வாப்பான்னு போயிட்டு தன் வாப்பாவுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் பேசியவர்கள் அல்ல இப்ராஹிம் நபி. அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான், ஓ வாப்பா ஓ ஆள் கிடையாது, யா அல்லாஹ் நான் அவனை விட்டு விட்டேன், எனக்கு சம்பந்தம் இல்லை, ஒட்டுறவு இல்லை, யா அல்லாஹ் மறுத்து விட்டேன் யா அல்லாஹ் என்று இந்த உலகத்திற்கு அறிவிப்பு செய்தவர்கள் இப்ராஹிம் நபி. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எடுத்து சொல்லுங்கள், ஏகத்துவத்தை சொல்லுங்கள், குடும்பத்திற்கு சொல்லுங்கள், உறவுகளுக்கு சொல்லுங்கள், அண்டை அயலவர்களுக்கு சொல்லுங்கள், எல்லோருக்கும் சொல்லுங்கள். யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ, யாரெல்லாம் நமக்கு எதிராக போர்க்கொடி தூக்குகிறார்களோ அவர்கள் நமக்காக போர்க்கொடி தூக்கவில்லை. அல்லாஹ்வுக்கு எதிராக இந்த உலகத்திலே போர்க்கொடி தூக்குகிறவர்களா அவர்கள்? இந்த பிரகடனத்தை செய்து வாழுங்கள் என்று அல்லாஹ் இப்ராஹிம் நபியை நமக்கு முன்மாதிரியாக காட்டுகிறான். சகோதரர்களே, அப்படி வாழுகிறவர்கள் தான் இப்ராஹிம் நபியின் வழித்தடத்திலே நடப்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி அறிவிப்பு செய்துவிட்டு இங்க வாழ முடியாது என்று சொல்லும் பொழுது விடமாட்டான், அடிப்பான், தூக்கி நெருப்புல போடுவான், கொல்ல பார்க்கிறான். நிம்மதி இல்லாத வாழ்க்கையை இந்த நாட்டிலே ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய நிலைமை, எவனும் ஒட்டுறவு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும் போது, போங்கடா நான் இந்த ஊர்ல வாழ முடியலன்னா இன்னொரு ஊருக்கு போறேன்டா என்று ஹிஜ்ரத் செய்து சென்றவர்களும் இப்ராஹிம் நபிதான். சகோதரர்களே, ஹிஜ்ரத் செய்து சென்றார்களே, அதுவும் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். இப்ராஹிம் நபி அவர்களுடைய அந்த வரலாற்றை அல்லாஹ் சொல்லுகிறான்,
ஃபஆமன லஹு லூத். லூத் நபி மட்டும் ஒரு சமுதாயத்துல நல்லவராய் இருந்தாரு, அவரும் நபி தான். இங்க இப்ராஹிம் நபி, அங்க லூத் நபி. லூத் நபி சொன்னாரு, இப்ராஹிம நான் நம்புறேன், அவர் தப்பா ஒண்ணும் சொல்லல, அவர் கரெக்டா தான் சொல்றாருன்னாரு. வகால இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி. அப்ப இப்ராஹிம் நபி சொல்றாரு, நான் என் ரப்பை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய போகிறேன். ஓ ஊர்ல வாழ முடியலன்னா எனக்கு ஊர் இல்லையாடா அப்படின்ட்டு இன்னொரு ஊருக்கு போறாரு. ஊரை விட்டு எல்லாம் விட்டு அனைத்தையும் இழந்து விட்டு தன் மனைவியை சாராவை அழைத்துக் கொண்டு இன்னொரு ஊருக்கு ஹிஜ்ரத் போறாரு. நான் என் இறைவனை நோக்கி ஹிஜ்ரத் செய்கிறேன் என்று சொல்லிட்டு போறாரு. இங்க வாழ முடியல, அடிக்கிறான், உழைக்கிறான், இங்க பிரச்சனை, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, எவனை ஏத்துக்கிற ரெடி இல்ல என்று சரி இன்னொரு ஊருக்கு போயிட்டு சொல்லுவோம் என்று பார்த்தா இங்க இருந்த சோதனைக்கு அங்க அது இன்னொரு சோதனையா மாறிடுது. அங்க போனா சகோதரர்களே, அவர் போன ஊர்ல ஒரு அரசன் இருக்கிறான், அவன் ஆக கேடு கெட்ட அரசன். அவன் நிலைமை எப்படி தெரியுமா? அவன் ஒரு காம கொடூரன். இவன் எப்படி என்ன பண்ணுவான்னு கேட்டா, அங்க இருக்கிற அம்புட்டு பொம்பளையையும் அனுபவிப்பான், யாரும் வித்தியாசம் பார்க்காம அனுபவிப்பான். புதுசா யாராவது ஊருக்கு வந்தா அவளையும் கூட்டிட்டு வாடாமா. இப்படி ஒரு காம கொடூரனாக அந்த ஊருக்குள்ள இருக்கிற அரசன் இருக்கிறான். இப்ராஹிம் நபி அந்த ஊருக்குள்ள போறாரு, என்டர் ஆயிட்டாரு. மேட்டர் கேள்விப்பட்டுருச்சு அரசனுக்கு. அப்ப கேள்விப்பட்ட உடனே அங்க அந்த சாரா அவங்களோட வந்து ஹாஜர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிசாரா ஃபதகல பிஹா கரியா, இவங்களையும் கூட்டிக்கிட்டு அந்த ஊருக்குள்ள ஹிஜ்ரத் செஞ்சு போன உடனே ஃபீஹா மலிக்குன் மினல் முலூக், அங்கே ஒரு அரசன் இருந்தான். அவன் வந்து எப்படிப்பட்டவன் கேட்டா, அங்க இருக்கிற எல்லா பெண்களையும் தான் அடையணும் என்று நினைக்கக்கூடிய அரசன் அவன். அரசல இலைஹி ஐயா இப்ராஹிம் மன்ஹாரிஹி அல்லதி மஅக, ஒருத்தர் அனுப்பி இது உங்கூட இருக்கிறது யாரு அப்படின்னு விசாரிக்க சொல்றான். சாரா தன் மனைவி. போன உடனே இப்ராஹிம் நபி கிட்ட ஆள் அனுப்பி இப்ராஹிம் உன் கூட இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்க வைக்கிறான். அப்ப அந்த இடத்துல ஒரு பொய்ய சொல்றாரு. என்ன இது பொய், இது மார்க்க அடிப்படையில தந்திரம். இந்த இடத்துல அந்த பொய்ய சொல்லத்தான் வேணும். இந்த இடத்துல இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், கால உஹ்தி, அது என் சகோதரிங்கிறாங்க. மனைவி என் சகோதரி அப்படிங்கிறாங்க. சகோதரி என்று சொல்லிட்டு தன் மனைவி கிட்ட சொல்றாரு. சும்ம ரஜா இலையா, சாரா அவங்கள்ட்ட வந்து சொல்றாரு, லா துக்கத்திபினி ஹதீசி, நான் சொன்னதை பொய்யாக்கிறாத, நான் என் சகோதரின்னு உன்னை சொல்லிட்டேன், இதை பொய்ப்படுத்திராத. ஃபைன்னி அக்பர்துஹும் இ அன்னகி உக்தி, நீ என் சகோதரின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், நீயும் அப்படியே நடந்துக்க. கேட்டா இது இப்ராஹிம் என் சகோதரன் சொல்லிரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்ப அந்த தாய அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த அரசன் வந்து கூட்டிக்கிட்டு வாங்கன்ட்டான், கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. அல்லாஹு தஆலா அங்கே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தையே நிகழ்த்தி காட்டினான். கூட்டிக்கிட்டு போனா எவ்வளவு பெரிய மோசமான ஆளா இருப்பான் பாருங்க. இவர் வந்து என் சகோதரி என்று சொல்லி இருக்காட்டி என்ன நடந்திருக்கு தெரியுமா? அந்த பொம்பளைங்களுக்கு புருஷன் இருந்தா கொண்டு போட்டுருவான், புருஷன் இருந்தா பிரச்சனை இல்லையா, அதனால புருஷனார கொண்டுட்டு இவன் அந்த பொம்பளையை அனுபவிக்கிறது. இப்படிப்பட்ட மோசமான அரசன் தான் அவன். அப்ப இவர் வந்து ஏன் சகோதரன் தானே அப்படின்னு விட்டுருவான், புருஷனை போட்டு தள்ளிடுவான். அப்படின்னு இவர் சொன்ன பொய்யில அவங்களும் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போறாங்க. போய் அவன் வீட்டுக்குள்ள ஒரு அறையில தள்ளிட்டு அவங்கள சாராவை அடையிறதுக்கு போறான். போகும்போது சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வுது செய்கிறார்கள், தொழுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்கள் ஃபகாமத் தவல்ல வ துஸல்லி, வுது செய்து விட்டு தொழுகிறார்கள். தொழுது விட்டு அந்த தாய் ஒரு பிரார்த்தனை கேட்டார்கள், அல்லாஹும்ம இன் குன்து ஆமன்து பிக, யா அல்லாஹ் நான் உன்னை உண்மையாக ஏற்றிருந்தால், வபி ரசூலிக்க உன்னுடைய தூதரை இப்ராஹீமை நான் உண்மையாக ஏற்றிருந்தால், வஅஹ்சன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி, என்னுடைய கற்பை என் கணவரை தவிர வேறு யாருக்கும் நான் பகிராமல் அதை பாதுகாத்தது உண்மையாக இருந்திருந்தால், பலா துஸல்லித் அலையல் காபிர், இந்த இறை மறுப்பாளனை என் மீது சாட்டி விடாதையா அல்லாஹ், என்னை டச் பண்ணிட கூடாது இவன் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட ஒரு துவா செய்றாங்க. இந்த உலகத்துல சகோதரர்களே, உடனுக்குடனே கேட்ட பிரார்த்தனையை அல்லாஹ் இப்ராஹிம் நபியுடைய மனைவியுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தினான். சகோதரர்களே, அவன் அந்த பெண்ணை அடைய நெருங்கும் போது கை கால்கள் இழுத்து கீழே விழுந்து வலிப்பு நோய் பிடித்து துடியாய் துடிக்கிறான்.
பிறகு அந்த 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 வழியில அந்த துடிப்புல அவனை தாங்க முடியாம நீ துவா கேளு என்னைய பாதுகாத்துற சொல்லுன்னு சொல்லி திரும்ப அவங்க துவா செஞ்சு திரும்ப ரிட்டர்ன் அந்த ரீகவர் ஆகி வந்துருவான். வந்ததுக்கு அப்புறம் நீ படிப்பின வச்சுட்டு போயிருக்கணுமா இல்லையா, திரும்ப போவான். திரும்பவும் இதே மாதிரி துவா செய்வாங்க. திரும்பவும் கீழே காக்கா வலிப்பு பிடிச்சு விழுந்து கை கால் இழுத்துக்கிட்டு உதறுவான். மூணாவது முறையில் நடக்கும் போது இந்த சாரா அம்மையார் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ் இவன் இப்படியே செத்துட்டான்னா நான் தான் இந்த ரூம்ல இருக்கிறேன், நான் இருக்கிற என்னை இந்த சாரா தான் இவனை கொண்டுட்டா அப்படின்னு பழி சுமத்தி விடுவார்கள். யா அல்லாஹ் சாகடிச்சிராம இவனை உயிரோட வச்சுக்க அப்படிங்கிறாங்க. அப்ப திரும்ப துவா செய்ய சொல்லி திரும்ப துவா கேட்டு அப்புறம் வெளியே போய் சொன்னான் அந்த அரசன், ஏண்டா ஒரு பொம்பளை அனுப்புங்கடான்னா நீங்க ஒரு சைத்தான அனுப்பியிருக்கிறீங்களா, என்னிடத்துல ஒரு சைத்தான என்னிடத்திலே அனுப்பி இருக்கிறீங்களே என்று சொல்லி அந்த சாராவங்களையும் விட்டுட்டு அதுக்காக வேண்டி இந்த ஹாஜரையும் கூட்டிட்டு போன்னு சொல்லி அங்கேதான் ஹாஜரா அம்மையாரையும் கொடுத்து அனுப்புகிறான். அந்த அரசனிடத்திலே இருந்தவர்கள் தான் ஹாஜரா அம்மையார் சகோதரர்களே. ஹாஜரா அவங்களையும் கூட்டிக்கிட்டு வராங்க. இப்ராஹிம் நபி தொழுது பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அஸஅர்த அன்னல்லாஹ கதபல் காஃபிர வ அஹ்தம வலீதா, அந்த காபிரை தோற்கடித்து நமக்கு அல்லாஹ் வெற்றியை தந்து இந்த ஹாஜரையும் நமக்காக அல்லாஹ் உதவிக்கு தந்தானே, இதை நீங்க உணரலையா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ராஹிம் நபி அதுதான் கேட்டார், யா அல்லாஹ் என் மனைவி அங்கிருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்து இங்கே கொடுத்தான். அங்கிருந்து வந்தவர்கள் தான் அன்னை ஹாஜரா அவர்கள். ஹாஜரா அம்மையாருடைய வரலாறு தான் சகோதரர்களே. சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையே நாங்கள் தொங்கோட்டம் ஓடி அங்கே 7 தடவைகள் சுற்றி வலம் வருகிறோமே, அந்த அம்மையாருடைய வாழ்க்கையில் நடந்த ஆக பெரும் தியாகம். அது எங்களுக்கு அந்த வரலாறு தெரியும். ஆளரவம் இல்லாத அந்த பகுதியிலே கொண்டு விட்டுட்டு போயிருவாங்க. அந்த அம்மையாருடைய தியாகம், தன் கணவனுக்காக கட்டுப்பட்டு வாழ்ந்த சாரா அவர்களுடைய தியாகம், எது சொன்னாலும் இப்ராஹிம் நபி அல்லாஹ் நீ சொன்னியா கேட்பேன்ற மாதிரி தன் குடும்பமும் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, தன்னுடைய பிள்ளை கூட யா அல்லாஹ் என் வாப்பா என் கழுத்துல கத்தி வச்சாரு நான் கட்டுப்பட ரெடி என்று சொல்லி அந்த நேரத்திலும் தன் தகப்பனுடைய கொள்கையில் உறுதியாக நின்ற பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இவர்களுடைய வாழ்க்கையை சுற்றி சுற்றி இந்த வரலாற்றை அல்லாஹ் நமக்கு எடுத்துக்காட்டி வணக்கமாக சொல்லி இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை, இதை போல் நீங்கள் வாழ வேண்டும் என்று பெண்களுக்கு முன்மாதிரியாக, பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக, ஒவ்வொரு தகப்பனுக்கும் முன்மாதிரியாக, கொள்கைவாதிகளுக்கு இதை ஒரு முன்மாதிரியாக மாடலாக அல்லாஹ் மாற்றி வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அங்கு அவர்கள் செய்த தியாகத்தின் வெளிப்பாட்டை தான் இன்று நாங்கள் பிராணிகளை அரித்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த மகனுடைய கழுத்துல கத்தி வச்சு அறுத்து அந்த பிள்ளையை குர்பானி கொடுக்கிற இடத்தில் இது மிகப்பெரிய ஒரு சோதனை. எவனும் தம் புள்ள கழுத்துல கத்தி வச்சு அறுக்க மாட்டான். இப்ராஹிம் அறுக்க துணிந்தார்கள். அது ஏன்? என் இறைவனுடைய கட்டளை. நாங்கள் இப்ராஹிமை அழைத்தோம். இப்ராஹிமே கது சத்தத்த ருயானி, உண்மைப்படுத்திட்ட இப்ராஹிம். இதுக்கு மேல ஒரு டெஸ்டிங் இல்ல. உன் புள்ள கழுத்துல கத்திய வச்சு அறுன்னு சொன்னதும் நீ கேட்டு விட்டு அறுக்க துணிந்தாயே, உன்னுடைய கட்டளைக்கு உன் மகன் பணிந்தாரே, சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். அல்லாஹ் கட்டளையிட்டதா வாப்பா அறுத்து போடுங்க, என்னைய பொறுமையாளனா காண்பீங்கன்னு சொன்னாங்களே, அந்த படிப்பினையை இந்த உலகம் பெற வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் அந்த வரலாற்றை நமக்கு சொல்லுவது கதை அல்ல, அப்படி ஒரு உறுதி. அந்த மாதிரி தன்னுடைய பிள்ளைகளை அந்த தாய் வளர்த்த விதம், ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கும் மனைவிமாருக்கும் ஊட்டிய அந்த கொள்கை நம்பிக்கை ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் வெளிப்பட வேண்டும் என்பதை கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.